ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அர்னால்டு ஸ்வாஸ்நேகர் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும், பாடி பில்டிங் லெஜண்ட். அவர் சொன்ன ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 6 ரூல்ஸ் ஆஃப் சக்ஸஸ், அதாவது சக்ஸஸ் அடையிறதுக்கு ஒரு 6 விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. நான் கூட காலேஜ் படிக்கிற டைம்ஸில் வந்து என்னோடய ரூமில் வந்து இந்த போஸ்டர்லாம் ஒட்டி டெய்லியும் அதை பார்ப்பேன். ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். என்ன அப்படின்னா 6 ரூல்ஸ் ஆஃப் சக்ஸஸ். ரூல் நம்பர் 1 என்னென்னா ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். அதாவது உங்களை நீங்களே நம்பணும். ஃபஸ்ட்டு எந்த விஷயமா இருந்தாலும், ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் நம்மளை ஃபஸ்ட்டு நம்ம நம்பினா தான் மற்றவங்களும் நம்ம மேலே நம்பிக்கை வைப்பாங்க. அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்தை செய்யணும்னாலும் நம்மளை ஃபஸ்ட்டு நம்ம நம்பணும். ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். ரூல் நம்பர் 2 என்னன்னா பிரேக் சம் ரூல்ஸ். அதாவது ஒரு சில விஷயத்த இதுதான் நம்மளால் பண்ண முடியும், இதனால் நம்மளால் பண்ண முடியாது அப்படிங்கிற நமக்கே நம்ம சில கண்டிஷன்ஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் போட்டு வச்சுருப்போம். அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்தை நம்ம அடையணும்னா எந்த தூரத்துக்கு வேணாலும் போகலாம், எவ்வளோ கஷ்டப்பட்டு வேணாலும் அதை அடையலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ரூல் நம்பர் 3 டோன்ட் பி அஃப்ரைட் டு ஃபெயில். அதாவது ஃபெயில் ஆனால் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஃபெயில் ஆனால் அதோட முடிஞ்சிருச்சு. சில பேர் நம்புவாங்கள்ல, இதுக்கப்புறம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அதுமாரி சொல்லிட்டு எதுவுமே இல்லாமல் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, யூ கேன் ட்ரை நெக்ஸ்ட் டைம். ரூல் நம்பர் 4 என்னென்னா இக்னோர் த நேசேயர்ஸ். அதாவது நம்மளை சுற்றி ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது கிண்டல் அடிச்சுட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கிற நேசேயர்ஸ்க்கு அவங்க சொல்கிறது காதலியே வாங்கிக்க வேணாம், நீங்கள் உங்கள் கோலை நோக்கி போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ரூல் நம்பர் 5 என்ன சொல்கிறாங்கன்னா ஒர்க் லைக் ஹெல். அதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டால் அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அதுலேயே முழு கவனத்தையும் செலுத்தி கடுமையாக உழைக்கணும்னு சொல்கிறார். ஒர்க் லைக் ஹெல். ரூல் நம்பர் 6 என்ன சொல்கிறாருன்னா கிவ் சம்திங் பேக். அதாவது நம்ம என்ன தான் பண்ணாலும், என்ன தான் இந்த உலகத்துலேருந்து கற்றுக்கிட்டாலும் மற்றவங்களுக்கு என்ன செய்கிறோமோ அதில் தான் அதனுடைய யூஸ் இருக்குது, அதனுடைய பயன்கள் எல்லாமே இருக்குது. அதனால் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.